கதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. யுவதி ஜடர கிள்ணாம் ஜாதபோதப்யகண்டேகம் பிரசவ கலித போதக பீட்டயோல்லங்கிய பால்யம் புனரபி பதமுஹ்யத் ஏவ தாருண்ய காலேகம் கபிலதனுரிதித்வம் தேவகூத்யைன்யகாதீஹி. உயர்ந்த கபிலோபதேசத்திலே இந்த 15வது தசகத்திலே வாழ்க்கையில ஒரு தாயாருக்கு அளிக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவங்கள், கர்ப்பத்துல தன்னுடைய சிசுவை தாங்கிறதுனால எந்த அளவுக்கு அந்த தாயாரானவள் உயர்ந்தவளாக ஆகிறா, அவளுடைய காலத்துக்கு பின்னால் கூட ஒரு மனிதனானவன் கயை முதலிய க்ஷேத்திரங்களுக்கு சென்று அந்த தாயாரை கரையேற்ற வேண்டியது அவருடைய கடமை என்னன்னு 2 வரிகள்ல மாத்ரு பக்தியை பத்தி இவ்வளவு அழகா தன்னுடைய தாயாரான தேவகூதிக்கே கபிலன் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அதனால தான் ஆதிசங்கரனுடைய சரித்திரத்துல நம்ம பார்த்தா கூட, சன்னியாசியா இருந்தா கூட ஆதிசங்கர பகவத் பாதாள் தங்க அம்மாவான ஆரியாம்பா தான் மரணத்தை அடைஞ்சான்னு தெரிஞ்ச உடனே எங்கேயோ பத்ரிகாசிரமத்துல இருந்தவர் வேகமாக காலடிக்கு ஓடி வந்து தான் தாய்க்கு பண்ண வேண்டிய கடமைகளை விடக்கூடாதேன்னு அந்த ஈமை கிரியைகளாகிய கடைசி கைங்கரியங்களை தான் பண்ணும்போது 5 ஸ்லோகங்கள் மாத்ருகா பஞ்சகம்னு அம்மாவனுடைய பெருமைக்காக எழுதினாராம். அது பட்டத்ரியோட இந்த ஸ்லோகத்தோட அவ்வளவு ஆச்சரியமா ஒத்து போகும். நாம 16 விதமான கஷ்டங்கள் தாயாருக்கு நம்ம கொடுக்கிறோம்னு சொன்னதை இவர் 5 ஸ்லோகத்துல அம்மா வாஸ்தவம் தாவதீயம் பிரசூதி சமயே துர்வாரசூலம் யதாகம் நைருச்யே தனு சோஷனம் மலமயி சய்யாச்சமம் வத்சரீகி ஏகம் வியாபின கர்ப்பபார மரண க்லேசஸ்ய யஸ்ய க்ஷமகாக தாத்தும் நிஷ்கிருதி முன்னதோபி தனயக தஸ்யை ஜனன்யை நமக. அம்மா முதல் மாசத்திலேந்து பிரசவிச்சு அதுக்கு அப்புறமும் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் எங்க அப்பாவை விட 1 மடங்கு அதிகமாகவே என் பேர்ல அக்கறை கொண்டு எனக்காகவே வாழ்ந்த உங்களுக்கு நீங்க மரணத்தை அடைஞ்ச உடனே ஒரு பிள்ளையானவன் என்ன பண்ண முடியும்? நான் பெரிய ஆதிசங்கரரா இருக்கலாம், பல ஸ்லோகங்களை எழுதியிருக்கலாம், வேதாந்தியா இருக்கலாம். எங்க அம்மாவுக்கு என்னால பண்ண முடிஞ்சது தஸ்யை ஜனன்யை நமக. கடைசியா உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி வணங்கி கைய கூப்புறதை தவிர ஒரு மனிதனால என்ன பண்ண முடியும்னு கண்ணீர் விட்டார். அப்படிப்பட்ட ஆதிசங்கரருக்கே தன் தாயார் பண்ண கடமைகளுக்கு திருப்பி ஒரு பிள்ளையால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாராம். அதத்தான் இங்க கபிலோபதேசத்துல சொன்னார். வேற ஒன்னும் பண்ண வேண்டாமா, தன்னுடைய தாயார நினைச்சுட்டான்னா போறோம், அவனுக்கு வாழ்க்கையில குறைவே கிடையாது. ஏன் தெரியுமா? திங்கள் 7 அறிவு சிறந்தெழுத்தங்கு தொல்லை பிறவிகள் தான் உணர்ந்து இங்கு தோன்றும் இடர் இனி தீர்க்கென அங்கை கூப்பி அமலனை ஏத்துமால் காய்தல் உற்ற கரிப்பிற்புலிப்பினில் மேய தாய உவர்ப்பில் மெலிபுறும் ஏய தாய்ப்பசித்தீ எருந்திடும் தாய் அருந்துவ கொண்டு கலிப்புறும் செவ்வை சூடுவார். இவர் நாராயணியத்துல சொன்னதை அப்படியே பாகவதத்துல தமிழ்ல சொன்னாராம். ஒவ்வொரு தாயாரும் ஜாடராக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பசி, அந்த பசியை தாயார் தான் அக்னியா மூட்டி விடுறாளாம். அப்படி மூட்டி விட்டு அங்கேயே அந்த பசியை கொடுத்து அந்த பசிக்கு தான் பிறந்தவுடனே பாலை கொடுத்து நாம மூட்டி விட்ட அக்னியாச்சே இந்த குழந்தைக்கு பசி தெரியாம இருக்கணுமேனு ஒவ்வொரு நிமிஷமும் ஆகாரத்துக்காக பாடுபடக்கூடியவள் உயர்ந்த தாயாரானவள். உற்ற திங்கள் ஒரு பது சென்றிடில் மற்றோர் மாறுதம் வந்து தலைப்பட சுற்றி சென்னி கீழா கிட தோன்றுமல் அற்றை துன்பம் அறைவதற்கு ஒண்ணுமோ. எல்லா விவேகமும் தாயாரிடத்துல மறந்து போயிடுறது என்ன. அதனால தான் உயர்ந்த சித்தராக வாழ்ந்த பட்டினத்து அடிகள் கூட தான் எப்படி ஆதிசங்கரர் கடைசி காரியங்களை பண்றதுக்கு அம்மாவுக்கு ஓடி வந்தாரோ அதுபோல பட்டினத்தார் தன் தாயார் போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே
யாராவது தன்னுடைய அம்மாவுக்கு கைங்கரியம் பண்றேன்னு துணிஞ்சுட்டாலேன்னு ஓடி வந்தார். அம்மாவை பார்த்தார், ஒரு பெரிய கொம்ப கையில எடுத்தார். அதுல அக்னி கூட கிடையாது. ஒரே ஒரு விஷயம் சொன்னார், முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்ன இட்ட தீ தென்னிலங்கையில், அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே, யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவே. ஒரு பாட்டு போறோம் இந்த பட்டத்திரி சொன்னேன். இந்த நாராயணியத்தினுடைய ஸ்லோகத்துக்கு ஜாடராக்னின்னு சொன்னாரு. பட்டத்தார் சொன்னார், எங்க அம்மாவுக்கு முன்னாடியே 2 நெருப்பு இருக்கு. முதல் நெருப்பு யார் தெரியுமா? திரிபுர சம்காரம் பண்ணும் போது சிவபெருமான் அந்த ஊரையே எரிச்சாரே, முன்னை இட்ட தீ முப்புறத்திலே. அதுக்கு அடுத்த பெரிய தீ என்னன்னா பின்ன இட்ட தீ தென்னிலங்கையில். ஆஞ்சநேயன் கோபத்தோட ராவணன் தன் வால்ல வச்ச நெருப்ப சுந்தரகாண்டத்துல இட்டுவான்னா சுட்டு வந்தானே, அது அதை விட பெரிய தீ. அதுக்கும் மேல இருக்கிற ஒரு தீ என்ன தெரியுமா? அன்னை இட்ட தீ வயிற்றிலே. எங்க அம்மா என்ன கர்ப்பத்துல தாங்கும் போது 7-8 மாசத்துல ஜடராக்னின்ற ஒரு தீ எனக்கு கொடுத்து, பசி எனக்கு கொடுத்து, உணர்வை கொடுத்து அனுப்பினாலே, அப்படிப்பட்ட அம்மாவுக்கு நான் என்ன பண்ண போறேன்? தீயத்தான எனக்கு நன்றியா தெரிவிக்க முடியும்னு யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவே. நான் இருக்கிற இந்த தீ மூழ்கட்டும்னு சொல்லி வெறும் கொம்பத்தான் பிடிச்சார். அவருடைய ஒரு சித்தி, அந்த தாய் உணர்வு தானாவே அதுல அக்னி பகவான் தோன்றி நெருப்பு பிடிச்சுண்டு தாயாருக்கு பண்ண வேண்டிய கடைசி கடமைகளை பண்ணாராம். அதத்தான் ஸ்லோகத்துல சிறிய வார்த்தையாக இருந்தாலும் இத படிக்கும் போதோ கேட்கும் போதோ தாயுடைய பெருமைக்காக இத கபிலர் சொன்னதுன்னு பல விஷயங்களை இதுல தொடர்பு படுத்தி பார்க்கும் போது இதுல இருக்கக்கூடிய ஒரு உண்மை தத்துவமானது நமக்கு புரியும். அதத்தான் இவர் சொல்லிட்டு, அம்மா அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானம் தாயாருக்கு. பிரசவகலி தபோதக பீட்டஜோல்லங்கிய பால்யம். ஒரு குழந்தை அந்த அம்மாவுக்கு பிறக்கும் போது குழந்தைக்கு மாத்திரம் அது பிறப்புல முதல் நாள் இல்லமா, அம்மாவுக்கும் 2வது வாழ்க்கையானது அன்னைக்குத்தான் ஆரம்பிக்கிறது. அவளுக்கும் புது பிறப்பானது ஏற்படுறதுன்னு சொல்றாராம். அத பலவிதமான தத்துவங்களை தொடர்கிறார். அப்படி பிறந்த மனிதன் அவனுடைய கடைசி காலம் வரைக்கும் எப்படி விவேகம் இல்லாதவனாக இருக்கான். அவனிடத்துல சம்சார சூழல்கள்ல என்னென்ன கஷ்டங்கள்லாம் வந்து மகாவிஷ்ணுவானே என்னுடைய திருவடியை தியானம் பண்ண முடியாம அவனை கஷ்டப்படுத்துறதுன்னு சொல்லிண்டே தொடர்றார். அதுக்குள்ள நாம இப்ப அடைய வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடுவோம். எல்லாருக்கும் எந்த இடம்னு ஞாபகத்துல இருக்கும். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தில் சேலம் தர்மபுரி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய காமலாபுரம் என்ற சிறிய ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண சுவாமி திருக்கோயிலிலே நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இதோ தனி சன்னதியாக சக்கரத்தாழ்வாரான சுதர்சனமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். ஆம், மூலமூர்த்தி இதுவரை நாம் பார்த்திராத அழகான ஒரு உருவத்திலே, கோலத்திலே, சாந்தமான அமைதியான ஒரு முகத்துடன் நமக்கு திவ்யமான சேவையை இங்கே அளிக்கின்றார். 16 திருக்கரங்கள், ஒவ்வொரு திருக்கரங்களிலேயும் ஆயுதங்கள், ஆபரணங்கள், அந்த திருக்கரங்கள் எல்லாம் ஒரே வகையாக அமைந்திருக்கக்கூடிய அழகான திவ்ய சேவை, உயர்ந்த கிரீடம், திருவடியினுடைய தரிசனத்தை அடைகின்றோம். திருவடியானது பக்தர்களே பல இடங்களிலே சுதர்சன சக்கரத்தின் மேல் முன்னும் பின்னுமாக காட்சியளிக்கக்கூடிய சுதர்சனமூர்த்தியினுடைய திருவடியானது இங்கு நேரே நின்ற திருவடிகளாக நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றது. கண்கள் திறந்திருக்க இயற்கையாகவே விக்கிரகத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஆபரணங்களோடு காட்சியளிக்கக்கூடிய மூலமூர்த்தியினுடைய உற்சவ மூர்த்தியும் அதே பாவத்திலே நின்ற திருக்கோலத்திலே 16 திருக்கரங்களுடன் சாந்தமான முகத்துடன் கைகளிலே ஏந்திய பல ஆயுதங்களுடன் நமக்கு காட்சியளிக்கின்றார். சுதர்சனமூர்த்தி என்றால் சக்கரத்திலே பின்னால் யோக நரசிம்மரை நாம் தரிசிக்காமல் நகர முடியுமா? இதோ மூலமூர்த்தியினுடைய அழகான யோக நரசிம்மனுடைய ஒரு தரிசனம். சதுர்புஜங்கள், அமர்ந்த திருக்கோலம், 2 திருக்கரங்கள் யோகபட்டத்தமாக தாங்கிக் கொண்டிருக்க அவருடைய சங்கானது அழகாக காட்சியளிக்கின்றது. இதோ சக்கரமானது பிரயோக சக்கரமாக சற்றே வித்தியாசமாக நமக்கு காட்சியளிக்க அவருடைய திருமுக மண்டலமும் சாந்தமாக கண்களை திறந்து கொண்டு இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய சிங்கத்தின் ரோமங்களோடு திருமுகத்தினுடைய திவ்ய சேவையை நாம் அடைகின்றோம்.
கீழே ஆதிசேஷனானவன் அவருடைய யோக பட்டத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. இதே பாவத்திலே உற்சவமூர்த்தியான யோக நரசிம்மரும் அமர்ந்த திருக்கோலத்திலே சுதர்சன சக்கரத்தில் அழகாக சங்கு சக்கரங்களுடன் 2 திருக்கரங்களையும் மடிமேல் தியானத்தில் வைத்துக் கொண்டு கண்களை திறந்து கொண்டு ஒரு திருவடி மேல் ஒரு திருவடியானது மடித்து யோக நரசிம்மராக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய அந்த சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு வலம் வருகின்றோம். தும்பிக்கை ஆழ்வார் திருமலை விநாயகராக நமக்கு காட்சியளிக்க இதோ அயக்ரீவர் மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனம். அவரும் கோஷ்டத்திலே அமர்ந்த திருக்கோலத்தில் தாமரை பீடத்தில் தன்னுடைய ஒரு திருவடியை தாங்கிக் கொண்டு திறந்த கண்களுடன் நீண்ட முகங்களுடன் சங்கு சக்கரம் அபயகஸ்தம் வரதகஸ்தத்துடன் அழகாக நமக்கு ஞானத்தை அளிக்கக்கூடிய ஞான அயக்ரீவனாக காட்சியளிக்கக்கூடிய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ நாராயணியத்திற்கு அந்த ஸ்லோகத்தினுடைய வாழ்க்கை தத்துவங்களை எவ்வாறு தொடர்கின்றார் என்று கபிலோபதேசத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். பிரசவகலித போதகா பீட்டஜொல்லங்க்ய பால்யம் புனரபி பதமுக்கியத் ஏவதாருண்ய காலேகே கபிலதனுரிதித்வமோகம் தேவகோத்யைர்ஞகாதீகி. அம்மா, அந்த குழந்தை பிறந்து வளரக்கூடிய காலத்துல வேதம் 100 பிராயம் 100 மனிதர்தாம் புகுவரேலும் பாதியும் முறங்கி போகும். நின்னதில் 15 பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம்னு ஆழ்வார் சொன்னாராம். பிறந்து வளரக்கூடிய காலத்திலேயே அதுக்கு ஞானத்தை எப்படி நான் கொடுக்க முடியும்? 100 வயசு 100 வயசுன்னு சொன்னா கூட 15 வயசு வரைக்கும் பாலக பருவமா இருக்கு. எல்லாத்த விட ராத்திரி படுத்துண்டு ஒரு மனிதன் கார்த்தால எழுந்துக்கிறதுலயே அவனுடைய 100 வயசுல பாதி வயசானது பாதியும் உறங்கி போகும். 50 வயசு தூக்கத்துல போறது, 15 வயசு பாலப்பருவத்துல போறது, மிச்சம் இருக்கக்கூடிய 35 வயசுல குடும்பம் குழந்தை பாரம்னு ஆசையோடும் கோபத்தோடும் விவேகம் இல்லாமல் ஞானத்துல பற்றில்லாதவனாக சத்சங்கத்துல சேராம நல்ல விஷயத்துல கலந்துக்காம ஒரு மனுஷன் இருக்கிறதுனால எல்லாருக்கும் நீ நினைக்கிற மாதிரி அம்மா தேவகூதி என்னுடைய உபதேசங்களை பண்ணி அவரை கடத்தேர்த்தனம்ன்றது மனிதனுடைய இயல்பான வாழ்க்கையில எனக்கு எந்த யுகமாக இருந்தாலும் சங்கடமா இருக்கு. ஆனா அவர்கள் ஒரு நிமிஷ நேரம் ஒரு நாள்ல எனக்காக செலவிட்டு கண்ண மூடிண்டு ஒரு திருநாமத்தை சொன்னாலும் அவரவர்களுக்கு இஷ்டமூர்த்தி என்னுடைய பத கமலங்களை கெட்டியாவா பிடிச்சுண்டாலும் அறப்பெருமுள் அறுத்த அருந்துமிழ் துறப்பவாடி துயர்வுறும் ஊர்வன பரப்பவற்றில் படரும் மென்மல உறப்பெருதன உள்ளி கழுமா. திருமாலான என்னை அவர்கள் பறந்து நடந்து மிருகத்திலேந்து வேறுபட்டு மனித பிறவிய அடைஞ்சாவது என்ன தியானிக்க கூடாதாமா? பரப்பனவாகவோ ஊர்வனவாகவோ மிருகங்களாகவோ காட்டுல அலையும் போது என்ன தியானிக்கணும்னு சொல்லல. காண கிடைக்காத ஒரு மனித பிறவியை நான் கொடுத்திருக்கேன். அப்ப அந்த விவேகம் 7வது மாசத்துல உங்க கர்ப்பத்துல இருக்கச்சே வரணும். ஆனா வரதில்லை. பிறந்த உடனே சம்சார வாழ்க்கையில இவர்களை அஞ்ஞானம் சுத்தின்றது. அதனால என்னுடைய குறையோ நான் உபதேசம் பண்ணலேன்றது கிடையாதுமா. மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையில அவனுடைய சூழ்நிலை மாறுறதுன்னு தொடர்கிறார் இந்த ஸ்லோகத்தை. எவ்வாறு என்ற ஒரு வைபவங்களை இந்த திருக்கோயிலிலே மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.